இனியோர் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது நமது மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவில் பயணமித்து உலகம் முழுவதும் பரவினார்கள் என்று கடந்த 3-4 பதிவுகளாக டிஎன்ஏ ஜெனட்டிக் ஆய்வுகளை பற்றி, மரபணு ஆய்வுகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். நமது மூதாதையர்களின் மிக மூத்த பிரிவினர் இன்றும் ஆப்பிரிக்காவில் தான் வசித்து வருகிறார்கள். அவர்கள் யார் யார், எந்த பகுதியில் வசிக்கிறார்கள், என்ன மொழி பேசுகிறார்கள், எப்படி அவர்களின் வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம் இருக்கின்றது என்பதை விரிவாக பார்த்தோம். இப்பொழுது அந்த பழமையான பிரிவில் மிக முக்கியமான ஒரு பிரிவு காணப்படுகின்றது. அதாவது குள்ள மனிதர்களாக இவர்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள். இன்றும் குள்ள மனிதர்களாகத்தான் பரிணாம வளர்ச்சியில் அவர்கள் குள்ள மனிதர்களாக மாற்றமடைந்து விட்டார்கள். அதுக்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுகின்றன. ஆப்பிரிக்காவில் பல்வேறு பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு உட்பட்ட குள்ள மனிதர்கள் பல்வேறு, அதாவது சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா, அதே போன்று நிலோட்டிக் அதாவது நைல் நதியை சுற்றி உள்ள பகுதிகளில், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா என்று சொல்வார்கள், அந்த பகுதிகளில் அவர்கள் வசிக்கிறார்கள். இன்றும் அவர்கள் குள்ள மனிதர்களாகத்தான் பரிணமித்து காணப்படுகிறார்கள். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக நான் சொன்னேன். மிக முக்கியமான காரணம், இவங்களோட, அதாவது எல்லா மனிதர்களும் எப்படி பரிணமித்தார்களோ அதே போன்றுதான் இவர்களும் மியூட்டேஷன் அடைந்து பரிணாமம் அடைந்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு மிக முக்கியமான மனித குழுக்களிலிருந்து இவர்கள் தனித்து சென்று விட்டார்கள். அல்லது மிக முக்கியமான குழுக்கள் அதே போன்று பி ஹப்ளோ பிரிவுகள், அதாவது தந்தையர் பிரிவில் அவர்கள் தனித்து வடக்கு பகுதி சகாராவை நோக்கி சென்று விட்டார்கள். அவர்கள் விவசாயத்தை வளர்ச்சியடைய வைத்தார்கள். அதே போன்று எகிப்து, அதே போன்று வடகிழக்கு ஆப்பிரிக்கா நோக்கி சென்றவர்கள் வளர்ச்சி அடைந்து உலகம் முழுவதும், அதாவது பரவலும் தொடங்கியது. அதே போன்று விவசாயத்தை கற்றுக்கொண்டார்கள், நவீன தொழில்நுட்பத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த முதல் மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்த ஆதாம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், ஏவல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் ஆப்பிரிக்காவில் அந்த மத்திய பகுதிகளில் எந்தெந்த நாடு அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்டு ஒரு சில நாடுகளில், அதாவது ரவாண்டா, புருண்டி, உகாண்டா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் காங்கோ, அதே போன்று ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், கேமரூன், ஈக்குவடோரியல் கினியா, அதே போன்று கேபான், அங்கோலா, போஸ்ட்வானா, நமீபியா, மடகாஸ்கர் சில பகுதிகள், அதே போன்று ஜாம்பியா, இந்த பகுதிகளில் இன்றும் கிட்டத்தட்ட 25 லட்சத்து வரை இருக்கலாம் என்று அந்த மக்கள் அறியப்படுகிறார்கள். உலகில் அதாவது 5 அடிக்கும் குறைவான உயரத்தை கொண்டவர்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள். அதே போன்று இவர்கள் அதிகமாக வேட்டையாடித்தான் உணவை இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது காடுகள், அடர்ந்த காடுகள் அல்லது அடர்ந்த காடுகளை ஒட்டிய, அதாவது பண்டு மக்கள், பல்வேறு விவசாயம் செய்யும் மக்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் காடுகளிலிருந்து உணவை சேகரித்து அதை வேட்டையாடி கொண்டு வந்து இவர்களிடம் விற்று கொண்டு, அதாவது மூலிகைகள், வேட்டையாடிய உணவுகள், அது புஷ்மீட் என்று அழைப்பார்கள். சிறிய சிறிய விலங்குகளை வேட்டையாடி கொண்டு வந்து, என்னென்ன விலங்கு சொல்ல குறிப்பிட்ட பல விலங்குகளும் இருக்கின்றன. அப்படி வேட்டையாடுவதற்கு அவ்வாறான விலங்குகளையும் அவர்கள் வேட்டையாடி கொண்டு வந்து விற்று, அல்லது அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நண்டு, நத்தை, எறும்பு, பூச்சி, சிப்பிகள், அதே போன்று காட்டுப்பன்றி, மாடு, குரங்கு, மீன், அதே போன்று தேனையும் எடுத்து இவர்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். அதே போன்று சைவத்தில் எடுத்தால் பழங்கள், வேர்கள், கிழங்குகள், இலைகள், அதே போன்று விதைகள், சில காய்கறிகளையும் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். மிக குறைந்த அளவுதான், ஆனால் புஷ்மீட் தான் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதே போன்று மிக பழமையான மூலிகைகளையும் இவர்கள் தன்னிச்சையாக பயன்படுத்தி இவர்கள் நோய்களிலிருந்து விடுபட்டுக் கொள்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அந்த பழமையான ஒரு தொழில்நுட்பமானது, அதாவது மருத்துவ தொழில்நுட்பம், இயற்கையோடு ஒன்றிய அந்த மருத்துவ தொழில்நுட்பத்தை இன்றும் ஆப்பிரிக்காவில் பல்வேறு இனக்குழுக்களும் கற்றுக்கொண்டு அவர்களும் அதை பயன்படுத்தி வருகிறார்கள். அது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. இவர்கள் அடர்ந்த காடுகளில் வசிக்கிறார்கள். நான் சொன்ன இந்த நாடுகள் எல்லாத்திலுமே, அதாவது நைல் நதியை ஒட்டிய பகுதிகள் மிக முக்கியமான 3, அதை கிரேட் லேக் என்று அழைப்பார்கள். அதே போன்று 3 மிகப்பெரிய ஏரிகள், காங்கோ ஆறு, அதே போன்று தென்பகுதியில் காணப்படும் மேலும் ஒரு ஆறு மொசாம்பிக்கி என்ற ஆறு, அதே போன்று வடக்கில் காணப்படும் நைல் ஆறு, நைஜீரியாவில் காணப்படும் பல ஆறுகள், இந்த பகுதிகளில் தான் அவர்களின் வாழ்க்கையானது இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடர்ந்த காடுகளில் அவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட மைக்ரேஷன் காரணமாக, அதாவது மனித பரவலின் பொழுது இவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள், அல்லது இவர்கள் வாழ்க்கையை தனித்து எடுத்துக்கொண்டார்கள். அதன் காரணமாக
மிக அடர்ந்த மலைக்காடுகள், வெப்பமண்டல மலைக்காடுகளிலும் அதே போன்று 3000 அடிகளுக்கு மேல் உள்ள அதாவது மலைச்சகங்களிலும் இவர்களின் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது காங்கோவில் பல்வேறு குகைகளிலும் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு சில குகைகளும் அவ்வாறு காணப்படுகின்றன. சும்லகா என்ற மிக பழமையான குகை இருக்கின்றது. அங்கு எடுக்கப்பட்ட 18 எலும்புக்கூடுகளில் இவர்களை ஒட்டிய அதாவது டிஎன்ஏ ஆய்வுகள் செய்யப்படும் பொழுது இவர்களை ஒட்டிய டிஎன்ஏக்கள் அங்கிருந்து கிடைக்கின்றன. கல் ஆயுதங்களும் அங்கு கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட 10,000க்கு குறையாத கல் ஆயுதங்களும் 30,000க்கும் குறையாத உடைஞ்ச கல், அதாவது கல் அவங்க செதுக்கும் பொழுது உடைபட்டு விடும் அவ்வாறான சிதறல்களும் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சும்லகா என்ற அந்த குகையில் மனிதர்கள் பல 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த குள்ள மனிதர்கள் தான் வசித்து வந்திருப்பார்கள். அதை பண்டு இனக்குழுவும் அங்கு வசித்தது. அதாவது அவர்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்ட மக்கள் பிற்காலத்தில் கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளில் இருந்து அவர்கள் தெற்கு நோக்கி அவர்களின் மைக்ரேஷனாக மனித பகவல் காணப்பட்டது. அப்பொழுது இவர்களுடன் அவர்கள் கலந்திருப்பார்கள் அல்லது அந்த குகைகளில் இவர்கள் வாழ்ந்திருப்பதற்கான அடையாளங்களும் இருக்கின்றன. இப்படித்தான் அதாவது பண்டு இனக்குழுவுக்கு பக்கத்துல பல இடங்களிலும் இவர்கள் வசிக்கிறார்கள். பண்டு இனக்குழுவானது எல்லா இடங்களிலும் விவசாயத்தை செய்கிறார்கள். இவர்கள் அப்படி விவசாயத்தை செய்யவில்லை. இவர்கள் காடுகளில் இருந்துதான் இன்றும் உணவை தேடிக்கொள்கிறார்கள். அதே போன்று இவர்களின் வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு அதாவது கஷ்டத்துக்குரிய வாழ்க்கையாகவும் காணப்படுகின்றது. இவர்கள் முக்கியமான சில பிரிவுகள் காணப்படுகின்றன. பகா இவர்கள் 40,000 பேர் வசிக்கிறார்கள். அதே போன்று பக்கோலா இவர்கள் கேமரூன், ஈக்குவடோரியல் கியானா ஆகிய பகுதிகளில் வசிக்கிறார்கள். மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். பெட்ஜன் கேமரூனில் இருக்கிறார்கள். அதே போன்று பக்கோயா இவர்கள் கேபான் நாட்டில் வசிக்கிறார்கள். அதுக்கடுத்து அக்கா என்ற குழு இவர்கள் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் ஆகிய பகுதிகளில் இருக்கிறார்கள். அதே போன்று பட்வா என்ற இனக்குழு இவர்கள் காங்கோவில் இருக்கிறார்கள். அதே போன்று பைகா என்ற குழு, அதுக்கடுத்து பார்த்தால் முப்டி என்ற மிக முக்கியமான குழு. அதாவது காங்கோவில் தான் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு பிக்மிகள் என்றப்படும் உலகில் குள்ள மனிதர்கள், ஆதி மனிதர்கள், ஆதாம் ஏவாளை ஒட்டி அந்த காலத்தில் வளர்ந்த மனிதர்கள், தனித்து விடப்பட்ட மனிதர்கள் இன்றும் அங்கு தொடர்ந்து வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இனக்குழு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இருப்பார்கள் என்று சொன்னேன். இவர்களின் மொழியானது அதாவது பண்டு இன மொழியைத்தான் இவர்களும் பேசுகிறார்கள். பிற்காலத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதாவது பண்டு மக்களின் மைக்ரேஷன் ஏற்பட்ட பொழுது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழியாக இருக்கலாம். இருந்தும் சில கூடுதல் வார்த்தைகளையும் அதாவது வேட்டை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், காடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், மூலிகைகள், உணவு ஆகிய இடங்களில் இவர்கள் சில விலங்குகள், பறவைகள், பூச்சி இனங்களுக்கு சில பேர்களையும் இவர்களுக்கு அதாவது அழைக்கிறார்கள். அது மட்டும் சற்று வேறுபடுகின்றது. அது போன்று சில மொழிகளில் சில கூறுகள் மட்டும் தனித்து காணப்படுகின்ற இலக்கண கூறுகள். அதை வைத்து இவர்கள் ஒரு தனித்த இனமாக காணப்படுகின்றார்கள். ஐரோப்பியர்கள் அங்கு சென்ற பொழுது இவர்களை பிக்மிகள் என்று அழைத்தார்கள். பிக்மி என்றால் குள்ள மனிதர்கள் என்ற ஐரோப்பிய மொழிகளில் இருந்து இவர்களுக்கான பெயரை வைத்தார்கள். அதே போன்று தென்கிழக்கு ஆசியாவிலும் பல்வேறு நாடுகளிலும் குள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகளில், வெப்பமண்டல காடுகளில், அதே போன்று ஈரப்பதம் அதிகமான உள்ள இடங்களில் தான் இவர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். இவங்க எப்படி குள்ள மனிதர்கள் ஆனாங்க, இவங்களோட சேர்ந்து பயணமித்த நாம் எப்படி உயர்ந்த மனிதர்களானோம். அதே போன்று ஆப்பிரிக்காவில் வாழும் மற்ற இனக்குழுக்கள், மொழி பேசும் குழுக்கள், பண்டு, நிலோட்டிக் பிரிவினர், இவர்கள் எல்லாம் அதே போல ஆப்கோ ஆசியாட்டிக் இவங்கெல்லாம் உயர்ந்த மனிதர்களாக தான் இருக்காங்க. அதுக்கான முக்கிய காரணம் அவங்க அதாவது சமவெளிகளில் வசித்தார்கள். அவர்களின் மீது சூரிய ஒளி அதிகமாக படும், வைட்டமின் டி கிடைக்கும். அதன் காரணமாக அவர்களின் உடலில் எலும்பு வளர்ச்சி அதிகமாக ஏற்படுகின்றது. இவர்கள் ஈரப்பதம் அதிகம் நிறைந்த காடுகளில் இருக்கிறார்கள். அதன் காரணமாக இவர்களின் வைட்டமின் டி குறைபாடு இவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று குறைந்த புரோட்டீன் உணவை இவர்கள் உட்கொள்கிறார்கள். அதே போன்று காடுகளில் அதாவது இன்னைக்கு வேட்டையாடம்னா ரொம்ப தள்ளி 25-30 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு உணவு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதன் காரணமாக இவங்க உடம்புல புரோட்டீன், அதே போன்று கால்சியம் குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அதே போன்று அயோடின் மிக முக்கியமான அயோடின் குறைபாடு ஏற்படுகின்றது. அதன் காரணமான தைராய்டு சுரப்பிகள் இவர்களுக்கு அதிகமாக வேலை செய்வது கிடையாது. குழாய்களில் தைராய்டு செல்லும் குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுகின்றன. அதன் காரணமாக இது பல்லாயிரம் ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதால் இவர்களின் உடல் வளர்ச்சியை, இவர்கள் பரிணாம வளர்ச்சியை சற்று குள்ளமாக மாறிவிட்டார்கள். உலகின் இவ்வாறு பல்வேறு அதாவது மனித இனக்குழுக்கள் ஹோமோசேப்பியன்ல இருக்காங்க. திபெத்தியர்கள் உயரமான பீடபூமிகளில் வசிக்கிறார்கள். அதே போன்று தென்கிழக்கு ஆசியாவில் சில மக்கள் கடலுக்குள்ள போய் வேட்டையாடுவாங்க, அம்பு எடுத்துட்டு போய். அது போல அவங்க வேட்டையாட கடலுக்குள்ள அதிகமான நேரம் மூச்சடக்கிட்டு போகக்கூடிய அந்த ஒரு குணமானது அவங்கள்ட்ட அது சார்ந்த நுரையீரல் பகுதிகள் அதுக்கு தகுந்து வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. அதே போன்று ஐரோப்பியர்கள்
பனிபடர்ந்த பகுதிகளில் வசிக்கும் பொழுது அவர்களுக்கு தகுந்த உடல் அமைப்புகள் காணப்படுகின்றன. அதே போன்று தென்னிந்தியாவில் வசிக்கும் தமிழர்களுக்கும் சில குணாதிசயங்கள் காணப்படுகின்றன. வெயில் பகுதிகளில் வசிப்பதாலும் சில உணவுகளை குறிப்பிட்டு அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வருவதால் அதுக்கு தகுந்த குணாதிசயத்தோடு காணப்படுறாங்க. இது எல்லாமே அந்தந்த பகுதி, அதாவது அவங்க சூழ்நிலையை ஒட்டி உள்ளது. இந்த பிக்மிகள் உலகத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர்ல எல்லாருமே ஆப்பிரிக்கால தான் இருக்காங்க. வேறு வேறு பிக்மிகள் இருக்காங்க. ஆனா மூதாதையர்கள் என்று சொல்லப்படும் இவங்க அங்க மட்டுமே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மொழியை கிட்டத்தட்ட 1800 கிளாசிபிகேஷன் பண்ணாங்க. இவங்க என்ன மொழி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பண்டு மொழி, அதப்போ நிலோட்டிக் மொழியில சில கூறுகளை எடுத்து இவங்க மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, மிக முக்கியமான இடத்துக்கு வரும். இவங்க டிஎன்ஏ என்ன, ஆதான் ஏவாளுக்கு, அதாவது மிக அறிவியல் பேர் தான் நான் இது சொல்றேன், மத சம்பந்தமான பேரா நீங்க எடுக்க வேண்டாம். ஏன்னா இது மிக முக்கியமானது, ஆய்வுக்குரிய தகவல்களா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மத தகவல்களை இங்க நான் எதையுமே சொல்லலை. அதனால இவங்க பழமையான டிஎன்ஏக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல உலகம் முழுவதும் ஆராய்ச்சிக்காக அந்த வைக்கப்பட்ட பேர். அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த ஆதாம் ஏவாள் டிஎன்ஏ இவங்களோட எப்படி பொருந்தி போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பல நம்மளுடைய பதிவுகள் அதை பத்தி பார்த்தோம். என்னென்ன டிஎன்ஏ அப்படிங்கிறத பார்த்தோம். A00T அதாவது ஒய் ஹப்ளோ பிரிவு, தந்தையர் பிரிவில் A00T, அதே போன்று A0T. இந்த பழமையான குழுக்கள் அதாவது அந்த ஹப்ளோ பிரிவுகள் டிஎன்ஏ கூறுகள் இவர்களிடம் அதிகமாக காணப்படுகின்றது. அதே போன்று மைட்டோகாண்ட்ரியல் அதாவது தாய் பிரிவிலும் மிக முக்கிய பழமையான சில கூறுகளை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L4 இவங்கள்ட்ட இருக்குது. அதே போன்று L5, L0A, L3 அதாவது அவுட் ஆஃப் ஆப்பிரிக்காவுக்கு மனிதர்கள் குடிபெயர்ந்த பொழுது L3 தான் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அதிகமான பேர் L3 பிரிவை சேர்ந்தவங்களா தான் உலகத்தின் தாய் L3 தான் கருதப்படுது. அந்த பிரிவை சேர்ந்தவங்களும் காங்கோ காடுகளில் அதாவது பாசில் எடுத்தாங்க. தோண்டி எடுக்கப்படும் பொழுது இவங்களுடைய எங்க தோண்டி எடுத்தாங்கன்னா சும்லகாங்க ஒரு பெரிய குகை சொன்ன அந்த பகுதி கிட்டத்தட்ட 3500 மீட்டர் உயரத்துல மிகப்பெரிய காங்கோ பகுதிகளில் அது காணப்படுது. அந்த குகையிலிருந்து எடுக்கப்பட்ட பாசில்ல இந்த அதாவது L3 ஹப்ளோ பிரிவானது காணப்படுகின்றது. மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. வேக ஹப்ளோ பிரிவுகள்லாம் இல்லையா அப்படின்னு பார்த்தா இருக்காங்க. அதே போன்று B OyDNAல உள்ள ஆண் தந்தையர் பிரிவுல சில ஹப்ளோ பிரிவுகள் இவங்கள்ட்ட இருக்குது. ஆனா இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, A00T, A0T, அதே போன்று mTNA குறிப்பில் அதாவது மைட்டோகாண்ட்ரியல்ல நீங்க பாத்தீங்கன்னா L4, L5, L0A அதாவது L0, அதே போன்று L3 இந்த பிரிவுகள் தான் கிட்டத்தட்ட 60, 70, 80, 90 விழுக்காடு கூட இருக்காங்க. மிச்ச பிரிவுகள் எல்லாமே மிக குறைந்த அளவுல தான் காணப்படுறாங்க. அது பிற்கால கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகளுக்கு உள் ஏற்பட்ட ஒரு மைக்ரேஷனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. E மற்றும் B ஆகிய ஹப்ளோ பிரிவுகள் காணப்படுகின்றன. பண்டு மைக்ரேஷன் நடந்த பொழுது, அதுபோல் நிலோட்டிக் பீப்புள் மைக்ரேஷன் நடந்த பொழுது அவர்கள் இவர்களோடு கடந்த 3000 ஆண்டுகளில் கலந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மைட்டோகாண்ட்ரியல் என்ன என்று சொல்லப்படும், அதாவது இந்த குள்ள மனிதர்களின் பெண் தாய் தான் இந்த பண்டு மக்களோடு அதிகமாக கலந்திருக்கிறாள். தந்தை கலப்பதற்கான அதாவது எந்த இடத்திலும் அந்த ஒரு டிஎன்ஏ கலப்பு அதிகமாக ஏற்படவில்லை. இவர்கள் குள்ளமாக இருப்பதால் அந்த ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று அறியப்படுகின்றது. இப்படித்தான் அந்த ஆப்பிரிக்கா ஃபுல்லா பல இடங்கள்லயும் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இசைக்கு பேர் போனவங்க. அதான் பாலியோ போனிக் இசையை இவங்க தான் முதல்ல அந்த ஆப்பிரிக்க பகுதிகளில் இவங்க இசைச்சிருக்காங்க. இன்னைக்கு ஐரோப்பால மிக முக்கியமான இசையா காணப்படுது. அதுக்கப்புறம் பழமையான கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க. பொழுதுபோக்கு இவங்க வச்சிருக்காங்க. அதே போன்று இவங்க பண்பாடு நம்பிக்கைகள் எல்லாமே மிக பழமையா இருக்கு. மூலிகை மருத்துவத்தை இன்னைக்கும் கடைபிடிக்கிறாங்க. எந்த நோய் வந்தாலும் அதுல இருந்து அவங்க விடுபடுறதுக்கு தொடர்ந்து அவங்க போராடி அந்த மூலிகை மருத்துவம் மூலம் அதுல இருந்து அவங்க விடுவிச்சுக்கிடுறாங்க. அதே போன்று இசைய அவங்களுடைய வாழ்க்கையில ஒன்றா அது மிக கலந்து காணப்படுகின்றது. அதே போன்று இவர்களின் மீது மிகப்பெரிய அண்மை காலத்துல கூட மிகப்பெரிய அதாவது ஒடுக்குமுறைகள் இவர்களின் மீது அதாவது பல இனக்குழுக்களால் ஏற்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். 1994 ருவாண்டால கிட்டத்தட்ட 10,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போன்று 2002, 2003 60,000 பேர் காங்கோல இருக்காங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. 60,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, காடுகள்ல போய் கனிம வளங்களையும் அதே போன்று உணவு தேவைக்கு விலங்குகளை அதாவது இவங்க வேட்டையாடி எடுத்துட்டு வர சொல்லி அவங்களுக்கு அதாவது இவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க.
அப்படி அதை வந்து இவங்க காடுகள்ல போய் எடுத்துட்டு வர முடியல அப்படின்னு சொன்னா, அதே போல அந்த மைனிங் சுரங்கங்கள்ல இருந்து அந்த பொருட்களை கனிம வளங்களை எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா இவங்க கையை வெட்டுறது, அதை போன்று இவங்களை கொல்றது, இவங்களை கொன்னு நரமாமிசமாவே காங்கோலையும் உகாண்டாலையும் சாப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க மிகப்பெரிய அளவில் இவங்க ஒரு மனிதராகவே ஆப்பிரிக்காவில் உள்ள மற்ற பழங்குடிகள் இவங்களை மதிக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதான் ஐரோப்பாக்கும் அதே போன்று அமெரிக்கா கண்டத்துக்கும் அதே போன்று இந்த மிடில் ஈஸ்டுக்கும் அடிமைகளா கடத்தப்பட்டதுல இவங்க கிடையாது. ஏன்னா இவங்க வந்து மிக வெப்பமண்டல காடுகள், மழை பெய்யும் காடுகள், 660 mm ஆண்டுதோறும் மழை பெய்யும் மிக அடர்ந்த காடுகள் தான் இவங்க வனத்துல தான் வசிக்கிறாங்க. அதனால இவங்க வந்து கடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருந்ததுக்கு இப்படித்தான் இவங்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய கஷ்டத்தை கடந்து இன்னைக்கு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது கொரில்லா குரங்கு எந்த ஒரு வனத்துல வசிக்குதோ கொரில்லா குரங்கு எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. சிம்பன்சியும் கிட்டத்தட்ட 1,40,000 சிம்பன்சிகள் அதே வசித்து கொண்டு இருக்க அதை வாழ்ந்து கொண்டிருக்க அதே காடுகள்ல தான் இவங்களும் காணப்படுறாங்க. சிம்பன்சியை பத்தி அடுத்து நான் சொல்றேன். மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. இந்த கொரில்லா எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அந்த காடுகள்ல இருந்து இவங்க அதே போல காடுகளை அழிக்க கூடாது, இவங்க மரத்தை வெட்டுவாங்க, விலங்குகளை கொண்டுதான் சாப்பிடுறாங்க, அதை எடுத்துட்டு வந்தா வெளியில விற்கிறாங்க. அதனால அந்த காடுகள்ல இவங்க வசிக்க கூடாது. காடுகள்ல இருந்து வனங்கள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல கூட நடக்குது, இந்தியாவில கூட நடக்குது, பழங்குடிகள் வெளியேற்றப்படுவாங்க. அப்படி வெளியேற்றப்படும் பொழுது இவங்களுக்கு மிகப்பெரிய அதாவது வாழ்வாதார பிரச்சனைகள் ஏற்படுது. அதே அந்த சமயங்கள்ல இவங்க அடிமைகளாகவும் பயன்படுத்தப்படுறாங்க. இவங்களை வந்து பண்டு இனக்குழு மிகப்பெரிய ஆப்பிரிக்காவில் வசிக்கிற மொழி கிட்டத்தட்ட அவங்க தான் மிகப்பெரிய எண்ணிக்கையில இருக்காங்க. இவங்க வந்து பண்டு இனக்குழு இவங்களை அடிமையா எடுத்துட்டு போகிறத ஒரு கலாச்சாரம் பண்பாடு வழியா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன இது அதாவது பழைய துணிகளை கொடுக்குது, சிகரெட்டை கொடுக்குது, சில உணவுகளை கொடுத்து ஏமாத்தி இவங்களை பண்டு இனக்குழு வந்து அடிமையா இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஓட்டுரிமை கொடுக்கறது இல்லை. அதே போல இவங்களுக்கு சட்டப்படியான எந்த பாதுகாப்பும் இல்லாம இன்னைக்கும் வசிச்சுட்டு இருக்காங்க. அதே போல காங்கோ பாராளுமன்றத்துல இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு சட்ட விதி வந்துச்சு. கிட்டத்தட்ட 1995 இருந்து சட்ட விதி அப்படியே தான் இருக்கு. எந்தவித பாதுகாப்பும் இல்லாத நமது மூதாதையர்கள் ஆதாம் ஏவாள்கள் இன்றும் அந்த காடுகள்ல மிகப்பெரிய கஷ்டத்தை எதிர்நோக்கி வாழ்வாதார சிக்கல்கள்ல இன்னைக்கு வரைக்கும் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. 2013 ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு. அப்பையும் இவங்க மிகப்பெரிய அளவுல கொல்லப்பட்டாங்க. முப்திங்க பழங்குடி மக்கள் தான் அதிகமான பேர், அதாவது பிக்மிகள் பல இடங்கள்லயும் அதாவது மோதல்கள்லயும் உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மிக பழமையான மிக மோசமான ஒரு செயல் நடந்துச்சு ஐரோப்பியர்களால. 1907 அமெரிக்கால இவங்களை எடுத்துட்டு போய் ஜூல வச்சு கண்காட்சிக்கு வச்சிருந்திருக்காங்க. அதே போல ஐரோப்பிய நாடுகள்ல ஜூல எடுத்துட்டு போய் இவங்களை வந்து அதாவது குள்ளமா இருந்ததுனால 5 அடிக்கும் கீழே 4.5 அடிக்கு இருந்ததுனால இவங்களை கொண்டு போய் ஏதோ மிருகம் மாதிரி ஜூல வச்சு இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்படியே அங்க போனவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, திரும்பி வந்தது கிடையாது. இப்படி நிறைய பேர் கடத்தப்பட்டிருக்காங்க. இவங்களை வரலாறுல பார்த்தா மிகப்பெரிய அளவுல இவங்க சுரண்டப்பட்டிருக்காங்க, ஒடுக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கொல்லப்பட்டுக்கிட்டே தொடர்ந்து வராங்க. இவங்களுக்கான பாதுகாப்புகளை ஐநா சபை மூலமா பல தீர்மானங்கள் ஏற்றிருக்காங்க, பல்வேறு பண உதவி செய்யறாங்க. ஆனாலும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க அதிகபட்சம் பார்த்தோம்னா 3 வகையான பழங்குடிகளா இவங்களை பிரிக்கிறாங்க. அது மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு. என்னன்னு பார்த்தா வெஸ்டர்ன் பகுதிகளில் இருக்க பிக்மிக்கள், அதே போன்று ஈஸ்டர்ன் பகுதிகள் அதாவது கிழக்கு பகுதி இருக்க பிக்மிக்கள், அதை விட்டுட்டு பார்த்தா சென்ட்ரல் பகுதிகளில் இருக்க பிக்மிக்கள். இதுல சென்ட்ரல் பகுதிகளில் இருக்க பிக்மிகள் தான் அதிகமா இருக்காங்க. அதாவது எந்த கேமரூன், காங்கோ, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் இந்த பகுதிகளில் மிக அதிக எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 25 இருந்து அதுக்கு மேல 20 லட்சம் பேர் கூட வசிக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க எண்ணிக்கை கூடுனவங்களா அந்த பகுதிகளில் காணப்படுறாங்க. அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு சொன்னேன், அதாவது இவங்க ரொம்ப பழமையான மக்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த சிம்பன்சிகளும் கொரில்லாக்களும் எந்த காடுகள்ல வாழ்றாங்களோ அதே காடுகள்ல தான் இன்னைக்கு வேட்டையாடு சமூகமா அவங்க தொடர்ந்து அந்த பகுதிகளில் இருக்காங்க. அவங்களுக்கு சில நோய்கள், அதாவது சிம்பன்சி கொரில்லாக்கு என்ன குரங்குகளுக்கு என்னெல்லாம் நோய் வருதோ அதே நோய் தான் இவங்களுக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. முக்கியமா பார்க்க போனா எய்ட்ஸ், HIV நோய் குரங்கிட்ட இருந்தா இவங்க தான் முதல்ல அது வந்து அவங்களுக்கு 2 பேத்துக்கு இடையில ஏற்பட்ட இன்டராக்ஷன் காரணமா அந்த காடுகள்ல இவங்க தொடர்ந்து இருக்கிறதுனால பல ஆயிரம் ஆண்டுகளா அவங்களுக்கு அந்த நோய் வந்துகிட்டே இருக்கலாம். 1900 இருந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு நோய் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி. கடைசியில கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நோய் மிக முக்கியமாக, அதாவது HIV-1, HIV-2. HIV-1 வந்து ரொம்ப முக்கியமான பயங்கரமான ஒரு வைரஸ். அது உடனே ஒரு ஆளுக்கு வந்து இன்டர்கோர்ஸ் மூலமா தான் டிரான்ஸ்மிஷன் ஆகுது. ஆனா உடனே டிரான்ஸ்மிஷன் ஆகிடும். இதனால இறக்குற எண்ணிக்கையும் அதிகமா இருக்குது. இதுவும் அதிகமா அதே காங்கோ அதே போல கேமரூன் பகுதிகளில் அதிகமான இந்த பிக்மிகள்கிட்ட இந்த நோய் அதிகமா கேமரூன்ல எல்லா மக்கள்கிட்டையும் காணப்படுது, இந்த பிக்மிகள்கிட்டையும் காணப்படுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா HIV-2
இந்த வைரஸும் அதே போல இதே பகுதிகளில் காணப்படுது. ஆனா இது அந்த அளவுக்கு மிக மோசமானது கிடையாது. அதாவது முதல் வைரஸ் HIV-1 கிட்டத்தட்ட 10-11 ஆண்டுகள் மருந்து எடுத்துக்கிடலனாலும் வாழ முடியும். ஆனா மருந்து இது கூட கொஞ்ச நாள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 15-25 ஆண்டுகள் வரை இந்த நோய் தாக்கணும். இது ஆப்பிரிக்காக்குள்ள மட்டும்தான் காணப்படுது. HIV-1 சிம்பன்சில இருந்து டைரக்டா வந்த ஒரு வைரஸாக காணப்படுகின்றது. SIV சிம்பன்சி அப்படிங்கிறது அதோடைய மியூட்டேஷன் பேர். அதுல உள்ள அதாவது DNA மூலக்கூறுக்கு பேர். அதுல இருந்து அது வந்து இதை பத்தி நான் விரிவா இன்னொரு பகுதியில அதாவது HIV பத்தி நான் தெரிவிக்கிறேன். ஆப்பிரிக்க காடுகளிலிருந்து மனிதர்களுக்கு எப்படி பரவியது, அதன் பிறகு உலகம் முழுவதும் பரவிடுச்சு. அது 2வது விஷயம். முதல்ல ஆப்பிரிக்க காடுகளில் இருந்தா அது பரவி இருக்குது. அடுத்து பார்த்தா எபோலாங்க வைரஸும் இதே போலதான் தொடர்ந்து அந்த காடுகளில் இருந்தா இன்னைக்கு பரவிக்கிட்டே இருக்குது. அப்பப்ப வெளியில வந்துகிட்டே இருக்குது. நம்ம கேரளாவில் கூட எபோலாங்க வைரஸ் அப்பப்ப தாக்கும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காடுகள்ல சிம்பன்சி கிட்டத்தட்ட 1,40,000 சிம்பன்சிகள் அந்த காங்கோ, கேமரோன், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், ருவாண்டா அந்த பகுதிகளில் இன்னைக்கும் அந்த காடுகள் அடர்ந்த காடுகள்ல சிம்பன்சிகளும் இருக்கு. இதே போல அந்த குள்ள மனிதர்களும் அதே காடுகள்ல தான் வசிக்கிறாங்க. கொரில்லாக்களும் அதே காடுகள்ல தான் இருக்கு. மிக அடர்ந்த அந்த பகுதிகளில் நம்மளுடைய மூதாதையர்கள் தொடர்ந்து இன்னைக்கும் அந்த பகுதிகள் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தோல், அதே போல மாமிசம், அதை வேட்டையாடி எடுத்துக்கிட்டு அதே போல மூலிகைகள், தேன், இந்த பொருள்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்க பக்கத்துல இருக்க பண்டு மக்கள்கிட்ட விற்பாங்க, நீலோட்டிக் பீப்புள்கிட்ட விற்பாங்க. அவங்களுக்கு பதிலுக்கு இரும்பாலான ஆயுதங்கள், அதே போன்று மர சாமான்கள், இந்த பொருட்கள் எல்லாம் அவங்க கூட வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உப்பு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு அயோடின் குறைபாடு அவங்கள்ட்ட இருக்கு. உப்பு இந்த மாதிரி பொருட்கள் அங்கிருந்து வாங்கிட்டு போறாங்க. அது மிக முக்கியமான இந்த பண்டமாற்று முறை தான் இன்னைக்கு அவங்க கடைபிடிக்கிறாங்க. காடுகளுக்கு பக்கத்துல, அதாவது விவசாயம் எங்க நடக்குதோ அதுக்கு இடைப்பட்ட பகுதிகள் தான் இருக்கு. இன்னொன்னு இவங்கள்ட்ட முப்டிங்க பிரிவுலையும் அகா பகா இந்த 3 பிரிவுகள்ல ஒண்ணு காணப்படுது. இவங்க மிகப்பெரிய யானை வேட்டையாளர்களா இன்னைக்கும் ஆப்பிரிக்கால இருக்காங்க. ஆப்பிரிக்கால கொல்லப்படும் யானைகளை அதிகமானவே இவங்க தான் கொள்றாங்க. மிகப்பெரிய விலங்குகளை கூட, காட்டு விலங்குகளை. யானை தந்தங்கள் கடத்தப்படுறதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணமா இருக்காங்கன்னு ஐநா சபை கூட தீர்மானங்கள்ல சொல்லி இருக்காங்க. அதே போன்று யானை வேட்டையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மேல சில ஒடுக்குமுறைகள்லாம் காடுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒடுக்குமுறைகள் இவங்க மேல ஏவப்படுது. காடுகள்ல இருந்து தந்தத்தை அதாவது கொண்டு வந்து வெளியில சந்தையில விற்கிறதுல மிக முக்கியமான ஒரு மக்களா இன்னைக்கும் அவங்க தொடர்ந்து அதே இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 10க்கும் மேற்பட்ட இந்த பிக்மி குள்ள மனிதர்கள் இன்றும் நமது மூதாதையர்களா அதே காட்டுல அங்கதான் இன்னைக்கு வசிச்சுட்டு இருக்காங்க. அது மிக முக்கியமான ஒன்று. நான் சொன்ன சும்லகா அங்க குகை கிட்டத்தட்ட 50 மீட்டர் நீளம் கொண்டது, அதே போன்று 20 மீட்டர் உயரம் கொண்டது, இதே போன்று 30 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய குகையா இருக்குது. கிட்டத்தட்ட 70,000 1 லட்சம் ஆண்டுகள் மனிதர்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போன்று முப்டி மக்கள் வசிக்கும் குகைகளும் காங்கோவில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குகைகள் காணப்படுது. இவங்க பழமையான பாசில் அங்கிருந்து எடுத்திருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி குகைகள்ல வேட்டையாடிட்டு குகைகள்ல தான் தொடர்ந்து வசிச்சிருக்காங்க. அந்த குகைகள்ல சில காலங்கள்ல குரங்கினங்களும், அதாவது சிம்பன்சி, கொரில்லா குரங்குகளும் அந்த காடுகள்ல தங்கி, அதாவது குகைகள்ல இருந்ததுக்கான அடையாளங்களும் அந்த பாசில்ல இருந்து நமக்கு கிடைக்குது. அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதாவது ஆதாம் ஏவாள் இல்லது உலகத்துல முதல் மனிதர்கள், மூத்த மனிதர்கள் இந்த காடுகள்ல தான் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கலாம். அவர்கள் இன்றும் அந்த காட்டுல குள்ள மனிதர்களா தான் அங்கேயும் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நம்மளுடைய அதாவது மியூட்டேஷன் மிக பழமையான SNPகள் அவங்கள்ட்ட காணப்படுது. மிச்ச மக்கள்கிட்ட காணப்பட்டாலும் மிக பழமையான அந்த SNPகள் இவங்கள்ட்ட இன்னைக்கும் இருக்குது. அதே போன்று அந்த பழமையான வாழ்க்கையை தொடர்ந்து அவங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. நம்மளுடைய மூதாதையர்களா நம்மளுடைய பழமையான மொழிகளையும், நம்மளுடைய SNPகளையும், DNA மூலக்கூறுகளையும், நம்மளுடைய அந்த வேட்டையும் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஆப்பிரிக்கால இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகமா அதாவது தாழ்ந்த நிலையில, மிகவும் ஒரு கஷ்டப்படுற நிலையில இருக்காங்க. அவங்களுக்கான சில வாழ்வாதாரங்கள் ஐநா சபை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு முழுமையா கிடைக்கிறது இல்லை. இவங்க இன்னைக்கும் ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வராங்க. அதே போல இவங்க மேல படுகொலைகள் நடக்குது. அதே போன்று இவங்களுக்கான மருத்துவ உதவிகள் கிடைக்கிறது இல்லை. அதே போன்று ஓட்டுரிமைகள் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா காடுகள்ல இருக்காங்க, இவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதே போன்று சட்ட உதவிகள் கிடைக்கிறது இல்லை. இவங்களுக்கான கல்வி கிடைக்கிறது இல்லை. கைகள் வெட்டப்படுது, கனிம வளங்களை எடுக்காத. இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நமது மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவில் தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு. நீங்களும் அதுக்கு குரல் கொடுத்து இவங்களை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம மூதாதையர்கள் இந்த ஆப்பிரிக்காவில், சென்ட்ரல் ஆப்பிரிக்கா காங்கோ பகுதிகளில் மிகப்பெரிய வேதனை தாங்கி இருக்கிறதுக்கு ஒரு தீர்வா நீங்களும் சில முயற்சிகளை எடுக்கலாம். இதான் அந்த மிக பழமையான மூதாதையர்கள் இன்றும் ஆப்பிரிக்காவில்
அதாவது தனித்த இனமாக காணப்படுறாங்க. வேறு இனங்கள் காணப்பட்டாலும் இவர்கள் ஒரு தனித்த இனமாகவே 70,000 ஆண்டுகளாக இன்றும் வசித்து அதை தொடர்ந்து அந்த காட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பகிர்ந்துகிட்டேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. அடுத்து ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.